இன்ட்ரடக்ஷன் டு மெக்கானிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபோர்ஸஸ் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸஸ் பற்றி. இந்த வீடியோவில் நான் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோ மெட்டீரியலோ இல்லை பாடியோ இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸோடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத படிக்கிற ஒரு சயின்ஸ் தான் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனமிக்ஸ்னால் நமக்கு வந்து தெரியும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டிகிள்ஸ் ஒரு மெட்டீரியலை பற்றி படிக்கிற சயின்ஸ் தான் வந்து டைனமிக்ஸ். ஒரு ஃபோர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி படிக்கிற சயின்ஸ் தான் வந்து டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அது அப்படியே இருக்கிறது, ஸோ மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றத வந்து ஃபோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் மோஷன்ஸ் எதுவும் நடக்காமல் இருக்கிறது, லேக் ஆஃப் மோஷன்ஸ். ஒரு மெட்டீரியலில் நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் அந்த ஃபோர்ஸ்னால் அந்த மெட்டீரியலுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் அதை பற்றின சயின்ஸை படிக்கிறது தான் வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ஃபோர்ஸ்னால் என்னென்னு கிளாஸில் பார்க்குறோம். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருக்குது. சப்போஸ் அது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு மோஷனில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் அது வந்து திடீர்னு இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறது யூனிஃபார்ம் மோஷனுக்கு போகலாம். அப்படி இல்லைனா அது மோஷனில் இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்படி அது ஆகிறதுக்கு ஒரு சேஞ்ச் ஆகியிருக்கு இல்லையா, அதோடைய ஸ்டேட்டில் ஒரு சேஞ்ச் ஆகியிருக்கு, ரைட்டா? அந்த சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு காஸ் தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அந்த சேஞ்சை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்க போகிறோம். ஒன்று அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், இன்னொன்று டென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து மேக்னெட்ஸ் சொல்லலாம். ஸோ மேக்னெட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பாடிஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு அது 2 கனெக்ஷனில் தான் இருக்கணும்ட்டு எந்த அவசியமும் இல்லை. ஒரு ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த 2 பாடியும் கனெக்ஷனில் இல்லாமலே அது ஒன்றுக்கு ஒன்று கிட்டக்க வரணும் அப்படின்ட்டு ஈர்க்கிறது தான் வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் அட்ராக்ஷன். இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் செப்பரேட் பண்ணணும், தள்ளி போகணும், ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் தள்ளி போகணும்னு நினைக்குதுன்னா அது ரிப்பல்ஷன். இது நமக்கு நல்லாவே தெரியும், மேக்னெட்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பாடியை நம்ம ஒரு ஸ்ட்ரிங் மூலமாகவோ இல்லை ஒரு ராட் மூலமாகவோ புல் பண்ணுறதுக்கோ இல்லை புஷ் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்லேயோ ராட்லேயோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அந்த பெண்டுலம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். லைக் பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இங்கே வந்து எதை பற்றி அப்படின்னா டைரக்ட் காண்டாக்டில் இருக்கிறது. நம்ம அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பார்க்கும்போது அதில் காண்டாக்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொன்னோம். ஸோ இங்கே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனில் வந்து ஒரு காண்டாக்ட் இருக்கும். 2 ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு ஆக்சுவல் காண்டாக்ட் இருக்கும், ஒரு டைரக்ட் காண்டாக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டில் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுது. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட், டைரெக்டாக வந்து காண்டாக்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸர்ட் ஆகிற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே வந்து ஆக்ஷன் ஒன்று நடந்துருச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்டில் இடிச்சிருச்சு. ஓகே, ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். லைக் இது வந்து நேராக போயிட்டு இருந்திருக்கலாம், திடீர்னு திரும்பலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் இல்லையா, அந்த ஃபோர்ஸை வந்து ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் ஆக்ஷன். செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் ரியாக்ஷன். ஓகேவா? இதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 2 பால்ஸ் வந்து கொலிஷன் நடக்கும்போது நடக்கிறதே வந்து சொல்லிக்கலாம். அடுத்தது ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிறையா ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் அந்த ஃபோர்ஸஸ் எதுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறதுக்காகவே ஆக்ட் ஆகுது. அப்போது அந்த ஃபோர்ஸஸை நம்ம வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்கிறதுக்கு தான் வந்து ஈக்குலிபிரியம்னு பேர். அடுத்தது ஈக்குலிபிரியம் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ். 2 ஃபோர்ஸஸ் எப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னா அதுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கணும், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். அதாவது அதோடைய மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அதோடைய மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும், அந்த ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட். அப்புறம் அது 2 சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கணும். 2மே ஒரே மாதிரி தான் ஆக்ஷன் இருக்கணும், ஆனால் டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கணுன்றாங்க. இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், இப்போ ஒரு பெஞ்சை வந்து ஒருத்தவங்க புஷ் பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொருத்தவங்க புல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம்.
ஒருத்தவங்க புல் பண்ணி இன்னொருத்தவங்க புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெஞ்ச் வந்து யார் புல் பண்ணுறாங்களோ அந்த சைட் போயிடும். சப்போஸ் 2 பேருமே ஆப்போசிட் டேரக்ஷன்லேருந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அந்த பெஞ்ச் மேலே ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஒருத்தவங்க இந்த பக்கத்துலேருந்து புஷ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, டேரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ அங்கே ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பெஞ்ச் நகராது 2 பேருமே புஷ் பண்ணாங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷன்ஸ்லேருந்து. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எப்படின்னா இங்கே 3 கண்டிஷன்ஸ். ஒரு 2 ஃபோர்ஸு ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கும், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த 2 ஃபோர்ஸஸையும் என்னன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலிபிரியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கான்வர்ஸ்லியும் இது ட்ரூவாக இருக்குன்றாங்க. அதாவது இப்போ ஒரு 2 ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்கணும், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். அதே மாதிரி 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்குது, சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஃபோர்ஸஸும் ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் கான்வர்ஸ். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். ரிஜிட் பாடி ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு ரிஜிட் பாடி ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரிஜிட் பாடியில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போது இதோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. சும்மா ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது அப்படின்னா இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற எந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்து ரிஜிட்லி கனெக்டட் டு த பாடி. அந்த பாடி, இந்த ரிஜிட் பாடி கூட ரிஜிட்லி கனெக்டடாக இருக்கணுன்றாங்க. ரிஜிட்லி கனெக்டட் வித் த பாடி அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் பாயிண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பியரில் அதோடைய சென்டர் பாயிண்ட் தான் வந்து ரிஜிட்லி கனெக்டட் வித் த பாடி. அந்த மாதிரி இந்த ரிஜிட் பாடிக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த பாடி கூட ரிஜிட்லி கனெக்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸு ஒரு ரிஜிட் பாடியில் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போது அந்த பாயிண்டில் மட்டும் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற எந்த பாயிண்டில் வேணாலும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலாம். என்ன ப்ரொவைடட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து அந்த பாடி கூட ரிஜிட்லி கனெக்டடாக இருக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேரலலோகிராம் லா. பேரலலோகிராம் லா வந்து இந்த டெரிவேஷன் இப்போதைக்கு நான் சொல்ல போகிறதில்ல, இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். பேரலலோகிராம் லா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 2 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த மேக்னிடியூடையும் டேரக்ஷனையும் எப்படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுற ஒரு பேரலலோகிராமோடைய சைட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்டில் ஒரு பேரலலோகிராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேரலலோகிராமில் இருக்கிற சைட்ஸாக வந்து எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 2 ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 ஃபோர்ஸோடைய ரிசல்டன்ட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேரலலோகிராமோடைய அந்த டயக்னலோடைய மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷனை தான் வந்து அந்த ரிசல்டன்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேரலலோகிராம் லா. ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த 2 ஃபோர்ஸோடைய டேரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் அதை வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு வரைகிற பேரலலோகிராமோடைய சைட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த 2 ஃபோர்ஸோடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வரைஞ்ச பேரலலோகிராமில் இருக்கிற டயக்னலோடைய மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதுதான் பேரலலோகிராம் லா. ஓகே, டெரிவேஷன் நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ரிசல்ட் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவைப்படுற ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த டயக்ராம்லேருந்து நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த பேரலலோகிராம். நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட் இந்த ஏன்ற பாயிண்ட்டில் தான் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, P அண்ட் Q. அதை வந்து ABCDன்ற இந்த பேரலலோகிராமில் AB அண்ட் AD அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் இதோடைய ரிசல்டன்ட் வெக்டார்ன்றது இந்த டயக்னல். இதை வந்து R வெக்டார்னு சொன்னாலும் இதோடைய மேக்னிடியூட் என்னென்னா AC. அண்ட் இப்போ இந்த P அண்ட் Q இந்த 2 ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. அண்ட் இந்த ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் இந்த Pன்ற வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து பீட்டா. ஓகேவா? ஸோ இதில் ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து Q cos தீட்டான்ட்டும் வேர்ட்டிக்கலாக இருக்கிறது வந்து Q sin தீட்டான்ட்டும் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ இதோடைய ரிசல்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்டன்ட் என்னது ஆர்ன்ற வெக்டாருடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னா √P². Pன்றது ஒரு ஃபோர்ஸ் ப்ளஸ் Q². Qன்றதும் ஒரு ஃபோர்ஸ் ப்ளஸ் 2 × P × Q × cos ஆல்ஃபா. இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட். R = √P² + Q² + 2PQ cos ஆல்ஃபா. அதே அந்த பீட்டான்றது இங்கே ஆல்ஃபான்றது வந்து ஆக்சுவலாக என்னது, Pக்கும் Qக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆங்கிள். ஓகேவா? இந்த
இதுதான் ஆங்கிள் அப்படின்னு. இது வந்து P, இது Q அப்படின்னா இந்த Pக்கும் Qக்கும் நடுவில் இருக்கிற இதை தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பீட்டான்றது என்ன? இப்போ P அண்ட் Q இருக்குது, இதோடைய ரிசல்டன்ட் வந்து இதுதான். இப்போ இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஒரு ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் தான் வந்து பீட்டான்றோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது ஆல்ஃபா, ரிசல்டன்ட்டுக்கும் ஒரு ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது பீட்டா. ஓகேவா? ஸோ இது P, இது R, இது Q. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன ஃபார்முலா tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு Q sin ஆல்ஃபா பை P ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா அப்படின்றது. Q sin ஆல்ஃபா ப்ளஸ் Q sin ஆல்ஃபா டிவைடட் பை P ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அதாவது ஆல்ஃபா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து 90 டிகிரியில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து 90 டிகிரினா என்ன? ஆல்ஃபாவுடைய வேல்யூ 90 இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். இப்போ காஸ் 90 டிகிரி அப்படின்னா அது cos 90 degree 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ R is equal to root of P square plus Q square மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா sin 90ன்றது 1, cos 90ன்றது 0. ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும், இந்த டேர்ம் வந்து 1 ஆகிடும். அப்போ Q by Pன்றது தான் tan பீட்டாவாக இருக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது P is equal to Q, அந்த P is equal to Q is equal to P அப்படின்ட்டே வச்சுக்கிறோம். Qமே வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்னா P தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இந்த ஃபார்முலாவில் இது P ஸ்கொயர், ஆல்ரெடி இதுவுமே இப்போ என்ன ஆகிடும்? P ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இங்கே P இன்ட்டு இங்கே இன்னொரு ஒரு P வரும். அப்போ இதுவும் P ஸ்கொயர் தான், ஆல்ரெடி ஒரு P ஸ்கொயர் ப்ளஸ் P ஸ்கொயர், இதுவே என்ன ஆகிடும்? 2P ஸ்கொயர் ஆகிடும். இங்கே இன்னொன்று 2P ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். ஓகேவா? இது இப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து 2Pயை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2P ஸ்கொயர் காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2P ஸ்கொயரை வந்து ரூட்டில் எடுத்துட்டோம்னா P வெளில வந்துடும். ஸோ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இந்த 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாக்கு ஒரு trigonometric ஐடென்டிட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணி R is equal to 2P cos alpha by 2 அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இதில் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பீட்டான்ற ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பீட்டான்ற ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறதா இருக்கும்ன்றாங்க. அதாவது பீட்டா 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் விச் இம்ப்ளைஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2 இப்படி வரும்ன்றதை சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து இங்கே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா பை 2 அப்படின்ட்டு. ஓகே, தேர்ட் கேஸ் இங்கே வந்து நம்ம என்ன இப்போ கேஸ் 3ல் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து கேஸ் 2ல் என்ன பார்த்துருக்கோம்? Q is equal to Pன்னு பார்த்தோம். ஸோ கேஸ் 3ல் Q is equal to minus P அப்படின்னு பார்க்க போகிறோம். Q is equal to minus P ஆகும்போது இந்த இடத்துல வந்து minus 2P ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும். மற்றபடி இங்கே எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ R வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2P sin alpha by 2 ஆகும். அண்ட் tan பீட்டாவுடைய வேல்யூ வந்து cot alpha by 2 அப்படின்னு ஆகும். இதெல்லாம் சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? 2 forces of given magnitudes P and Q act at a point at an angle alphaன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P and Qன்றது தான் வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் அண்ட் அதோடைய மேக்னிடியூடுமே என்ன அப்படின்னா PQ தான். அண்ட் அது வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட்டும் மினிமம் வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி ரெண்டு ஃபோர்ஸு அதோடைய ஆங்கிள் இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து R is equal to root of P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபான்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறது என்னது? காஸ் ஆல்ஃபான் இருக்குது, ரைட்டா? இது மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ 1ன்னு இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ வரும், ரைட்டா? ஸோ காஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ 1ன்னு இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபாவுடைய வேல்யூ 0 ஆகிடும். இப்போ வந்து காஸ் ஆல்ஃபியோடைய இப்போ ஆல்ஃபாக்கு வந்து 0 போட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபாவுடையது 1 ஆகுமா? அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து என்ன ஃபார்முலா? P ப்ளஸ் Q டு த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ரிசல்டன்ட் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் வந்து P ப்ளஸ் Q. இது வந்து எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே வந்து ஆக்டிங் இன் த சேம் டேரக்ஷன். ஓகேவா? சேம் டேரக்ஷனில் இருக்கும்போது தான். இப்போது மினிமம் வரணும். மினிமம் வேல்யூ எப்போ அப்படின்னா இந்த காஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ -1 இருக்கும்போது தான் இதோடைய வேல்யூ மினிமமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா காசுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் எப்போ இன்டர்வல் எப்போ அப்படின்னா -1 to +1 தான். ஸோ +1 இருக்கும்போது மேக்ஸிமம் வரும், -1 இருக்கும்போது நெகட்டிவ் -1 வரும்போது மினிமம் வேல்யூ வரும். ஓகே, மினிமம் வேல்யூன்றது இப்போ காஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ -1 இருக்கணும். இப்போ இங்கே -1 போட்டோம் அப்படின்னா இங்கே -2PQ ஆகும். இதுவும் என்னது? P - Q ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா தான். ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ வந்து P - Qன்னு வரும். ஸோ இப்போ மினிமமாக இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ரெண்டும் எப்படி சேம் லைனில் தான் இருக்குது. லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேம் லைன் தான், ஆனால் டேரக்ஷன் மட்டும் மாறும் அப்படின்றாங்க. So next question, the resultant of two forces P and Q is of magnitude P.
ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் வந்து மேக்னிடியூட் பி அப்படின்ட்டாங்க. அப்போது பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இஃப் பி இஸ் டபுள்ட், இந்த இஃப் இவன் வந்து பி டபுள் ஆச்சு அப்படின்னா நியூ ரிசல்டன்ட் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குது அண்ட் அதோடைய மேக்னிடியூட் வந்து √4p² - q² சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க. ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸோடைய ஆன்சர் அந்த ஃபார்முலா படி ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆக்சுவலாக பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு √p² + q² + 2pq cos ஆல்ஃபாவா இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரூட்டை போக்குறதுக்காக ரெண்டு பக்கமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுத்தோன்னா இந்த பீன்றது p² ஆகும், இங்கே இருக்கிற ரூட் போயிடும். இப்போ இந்த p² கேன்சல் பண்ணிடலாம். அப்போது q² + 2pq cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ரெண்டுத்துலேயும் q காமனாக இருக்குன்னு, ஸோ q காமனாக எடுத்துருவோம். அப்போ q + 2p cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த q வந்து இங்கே வந்துருச்சுன்னா q + 2p cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ q இஸ் ஈக்குவல் டு -2p cos ஆல்ஃபா. ஓகேவா, -2p cos ஆல்ஃபா இதுதான் வந்து q உடைய வேல்யூ. கொஞ்சம் பின்னாடி கத்துற காக்காயோடைய சவுண்டை இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, அடுத்தது நம்ம என்ன காமிக்கணும் அப்படின்னா p வந்து டபுள்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம p டபுள்ட்னா என்ன அர்த்தம், நமக்கு நார்மலாக p உடைய மேக்னிடியூட் p தான். இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, டபுள்ட் ஆயிடுச்சு, 2p ஆயிடுச்சு. அப்போது p டபுள்ட் ஆயிடுச்சுன்னா அதோடைய ரிசல்டன்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதோடைய ரிசல்டன்ட் என்ன, r இஸ் ஈக்குவல் டு 2p² + q² + 4pq cos ஆல்ஃபாவா. அப்போ 4p² ப்ளஸ் இந்த q உடைய வேல்யூ என்னன்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோமா, q உடைய வேல்யூ என்ன, -2p cos ஆல்ஃபா. அப்போ அந்த -2p cos ஆல்ஃபாவை ஸ்கொயர் பண்ணோன்னா 4p² cos² ஆல்ஃபாவா வந்துருச்சா, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். மைனஸ் இங்கேயும் வந்து q உடைய வேல்யூ வந்து இதை போடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இங்கே -4 × இங்கே 8 × அப்போ 8 p × p² cos × cos ஆல்ஃபாவா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியுமா, இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா -4p² cos² ஆல்ஃபான்னு வரும். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், இது வந்து 4p², இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டேர்மை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இதோடைய ஸ்கொயரா q. இப்போ இங்கே இது q வந்து -2p cos ஆல்ஃபானா q² என்னது 4p² cos² ஆல்ஃபாவா. இந்த ஆன்சர் தான் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ அதனால் அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா q² அப்படின்னு போட்டுடுறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே 4p² இருக்குது, இங்கே வந்து இது q² ஆகிடுச்சு. அப்போ r இஸ் ஈக்குவல் டு √4p² - q². ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரிசல்டன்ட்டோடைய மேக்னிடியூட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், நியூ ரிசல்டன்ட் இஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஆங்கிள் q அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிள் வந்து இப்போ 90 டிகிரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் ஃபார்முலா எடுக்கிறோம். tan β இஸ் ஈக்குவல் டு q sin ஆல்ஃபா பை 2p + q cos ஆல்ஃபா. இப்போ இதில் நமக்கு என்னென்னலாம் தெரியும், இங்கே ஆக்சுவலாக p தான் வந்திருக்கணும், இங்கே ஏன் 2p ஆயிடுச்சு, ஏன்னா p வந்து இங்கே டபுள் ஆயிருக்கு இல்லையா, அதனால் அது அப்படி. அண்ட் நமக்கு என்ன வேல்யூ தெரியும், q இஸ் ஈக்குவல் டு -2p cos ஆல்ஃபான்னு தெரியுமா. இந்த வேல்யூவை q-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ டினாமினேட்டர்லேருந்து 2p காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ 2p காமனாக வெளில எடுத்து ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு cos ஆல்ஃபா sin ஆல்ஃபான்னு இருக்குது, கீழே வந்து 1 - cos² ஆல்ஃபான்னு இருக்குது. 1 - cos² ஆல்ஃபானா என்ன, sin² ஆல்ஃபா. அப்போ அந்த ஸ்கொயரையும் sin ஆல்ஃபாவையும் கேன்சல் பண்ணோன்னா -cos ஆல்ஃபா பை sin ஆல்ஃபான்னு கிடைக்கும். cos பை sin என்ன, cot. அப்போ tan β இஸ் ஈக்குவல் டு -cot ஆல்ஃபான்னு வரும். கரெக்டாக, tan β இஸ் ஈக்குவல் டு -cot ஆல்ஃபான்னு வரும். அப்போ இந்த மைனஸ் இங்கே கொண்டு போனோம்னா cot ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -tan β. இப்போ நமக்கு ஐடென்டிட்டியை பார்க்கணும். ஐடென்டிட்டியில் இந்த டேனை எப்படி காட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா tan 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்றது -cot தீட்டா அப்படின்றாங்க. ஓகேவா, tan 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்றது -cot தீட்டா. இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ cot 90 டிகிரி ப்ளஸ் பீட்டா மட்டும் இருக்கும். ரைட்டாக, cot 90 டிகிரி ப்ளஸ் பீட்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே ரெண்டு பக்கமும் காட் இருக்கிறதுனால ஆங்கிள்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் பீட்டா. அப்போ இந்த பீட்டா இங்கே கொண்டு வந்துட்டோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் படி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பீக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ இந்த ரிசல்டன்ட்டுக்கும் பீக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன, பீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கியூக்கும் இந்த ரிசல்டன்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த ஆங்கிள் என்ன, இது டோட்டலாக ஆல்ஃபா, இது மட்டும் பீட்டானா இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தானே.
ஸோ இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. அதை தான் வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கியூக்கும் அதுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, பேரலலோகிராம் லாவில் இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுவும் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? த ரிசல்டன்ட் ஆஃப் 2 forces PQ acting at a certain angle alpha is x. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. PQ அப்படின்னு சொல்லி 2 ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஃபோர்ஸும் ஒரு சர்டைன் ஆங்கிள், அந்த 2 ஃபோர்ஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ அதோடைய ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி PR, அதுவும் அதே சேம் ஆங்கிள், ஆல்ஃபான்ற ஆங்கிள் ஆக்ட் ஆகிற PR அப்படின்ற 2 ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் என்ன அப்படின்ட்டாங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ மொத்தமாக இப்போ எத்தனை இருக்குது? 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. PQR அப்படின்னு 3 இருக்குது. Pக்கும் Qக்குமான ரிசல்டன்ட் எக்ஸு, Pக்கும் Rக்குமான ரிசல்டன்ட்டும் எக்ஸ் தான். இப்போ QR மீதி இருக்கு இல்லையா, QRோடைய ரிசல்டன்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒய்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் 3த்துக்கும் என்ன தான் ஆங்கிள்? ஆல்ஃபா தான் ஆங்கிள், சேம் ஆங்கிள்ன்ட்டாங்க. ஓகேவா, சேம் ஆங்கிள் சொல்லிட்டாங்க 3த்துக்குமே. அப்போ எல்லாத்துக்குமே ஆங்கிள் ஆல்ஃபா தான். Pக்கும் Qக்கும் எக்ஸு, Pக்கும் Rக்கும் எக்ஸு, Qக்கும் Rக்கும் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 2 இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து P இஸ் ஈக்குவல் டுன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க காமனாக கொடுத்துருக்குறது நம்ம ரிசல்டன்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இங்கே என்ன சொல்லிட்டாங்க? Pக்கும் Qக்கும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P² + Q² + 2PQ cos alpha இப்படி எழுதுவோமா? இப்போ இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் x² = P² + Q² + 2PQ cos alphaவா? அதை தான் அவங்க வந்து டேரெக்டாகவே எழுதிட்டாங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி டேரெக்டாகவே எழுதி வச்சிருக்கோம். 3த்துக்குமே எழுதி வச்சிருக்கோம். இதை தான் வந்து 1 2 3 அப்படின்னு 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷனை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, P = x² + QR to the whole power half அப்படின்றத தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன், அதாவது x² இருக்கிற ஈக்குவேஷன் 2த்தையும் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே 2த்துலேயுமே எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இது 2 சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதே மாதிரி P² - P² இதுவும் 0 ஆகிடும். அப்போ Q² - R², கரெக்டாக Q² - R², ஓகே, Q² - R² + 2PQ cos alpha - 2PR cos alpha இதுதான் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேர்மை வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, இது எப்படி இருக்குது? Q² - R², அதாவது x² - y². x² - y² என்ன? x + y × x - y-யா? x² - y² = x + y into x minus y-யா? ஸோ இதை மாதிரி இங்கே பிரிச்சிடுறோம். Q² - R² இருந்ததா எப்படி பிரிச்சிட்டோம்? Q + R into Q - Rன்னு பிரிச்சிட்டோம். ஓகேவா, அடுத்தது என்ன இருக்குது? 2PQ cos alpha - 2PR cos alpha. இங்கே காமனாக என்ன இருக்குது? 2P cos alpha காமனாக இருக்கா? அப்போ 2P cos alphaவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்போ மீதி Q - R இருக்கும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் Q - R காமனாக இருக்கா? Q - R காமனாக எடுத்துட்டா Q + R + 2P cos alpha. ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Q - R வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்ட்டாங்க. Q - R வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ தான் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். Q + R + 2P cos alpha தான் வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ Q + R வந்து என்னது? இந்த இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா -2P cos alpha. இப்போ cos alphaவுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். ஓகேவா, cos alphaவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, cos alphaவை இங்கே வச்சுட்டு இதை வந்து இங்கே கொண்டு போயிடுறோம். 2Pயை வந்து இங்கே கொண்டு போகிறோம். அப்போ cos alpha is equal to -Q + R/2P. ஓகேவா, இது வந்து 4th ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த cos alphaவுடைய வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இந்த cos alphaக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2P கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த Q வந்து -Qன்னு இருக்குது, இங்கே Q + Rன்னு இருக்குது. இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -Q² - Qrன்னு வரும். Q² கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அப்போ P² - Qrன்னு வரும் x²க்கு. இப்போ நமக்கு ஆக்சுவலாக இது வந்து x² = P² - Qrன்னு இருக்குது. நமக்கு இங்கே எப்படி இருக்குது? P = x² + QR to the whole power halfன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? x²யும் P²யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக, x² ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிட்டு P² லெஃப்ட் ஹேண்ட் சைடு விடுறோம். அப்போ P² = x² + QR. இப்போ இதுலேருந்து ஸ்கொயர் எல்லாம் Pக்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா P = x² + QR to the whole power half. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா, இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே Q இருக்குது, R இருக்குது, எங்கேயுமே P கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம cos alphaக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இந்த வேல்யூவை தூக்கிட்டு போய் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே தான் வந்து Qவும் இல்லை, P கிடையாது. Q இருக்குது, R இருக்குது, P கிடையாது. மற்ற 2 ஈக்குவேஷன்லையுமே நமக்கு P இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இந்த QR இருக்குது -QR × Q + Rன்னு இருக்குது. இதை வந்து
அப்படியே தான் வச்சுருக்கோம் QR இன்ட்டு Q + Rன்னு. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸோடு இருக்கு இல்லையா இந்த வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அனுப்பிட்டு இந்த y² ரைட் ஹேண்ட் சைடுக்கு அனுப்பியிருக்கோம். அதுதான் வந்து இப்படி போட்டிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அனுப்பியிருக்கோம். இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இதை தான் வந்து நம்ம ஆப்போசிட் சைடுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இப்படி வருது. ஓகேவா, இங்கேருந்து நமக்கு என்ன தான் தேவை, பியோடைய வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த பியை இங்கே அனுப்பிட்டு இந்த வேல்யூவை கீழே அனுப்பி விட்றோம். அப்போ P = QR இன்ட்டு Q + R பை Q² + R² மைனஸ் y². ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடு. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த பியோடைய வேல்யூக்கான ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் P + Q + R = 0. அப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, P + Q + R வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Q + R என்னது, -P. இங்கே எதுக்கு நம்ம Q + R எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் என்ன போட்டிருக்கோம், cos α - Q + Rன்னு போட்டிருக்கோமா, அந்த Q + Rக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ -Pன்னு வருது. அப்போ இதை தூக்கிட்டு போய் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறோம் அப்படின்னா Q + R என்ன, -P. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. -(-P/2P). அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும், PP கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2ன்னு வரும் cos ஆல்ஃபாவுடைய வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவை y = x ப்ரூவ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தேவை, x தேவை, y தேவை, ரைட்டா. அதனால் நான் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை நான் சப்ராக்ட் பண்ணுறேன் இப்போ. ஓகேவா, அப்போது எனக்கு என்ன ஆகும், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x² - y² தான், அங்கே சேஞ்ச் ஆகாது. ஆனால் இங்கே இந்த R² வந்து கேன்சல் ஆகிடுமா. அப்போ எனக்கு என்ன வரும், P² - Q² + 2PR cos α - 2QR cos ஆல்ஃபான்னு வருமா. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஐடென்டிட்டி படி பிரிச்சுருக்கோம். P + Q × P - Q. இப்போ இங்கே 2R cos ஆல்ஃபாவை காமனாக எடுத்து P - Q அப்படின்னு எடுத்துட்டோம். இங்கே cos ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 1/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 2 கேன்சல் ஆகிடும், R × P - Q அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கேருந்து P - Q காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா P + Q + Rன்னு வந்துருமா. நமக்கு என்ன தெரியும், P + Q + R என்னது 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த டேர்மும் என்ன ஆகும், 0 ஆகும். அப்போ என்ன ஆகும், x² - y² 0வா. அப்போது இந்த எப்படி எழுதலாம், x² = y², ரைட்டா. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x = y. இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது ஒன்று, parallelogram lawல இருக்கிற கடைசி ப்ராப்ளம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான், சிமிலர் டு லாஸ்ட் ப்ராப்ளம். ஆனால் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, the resultant of forces P and Q is R அப்படின்ட்டாங்க. ஸோ ஆர்ன்றது தான் வந்து என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்ட்டாங்க. அதை வச்சு தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிட்டு தான் எழுதியிருக்கோம். அதனால தான் இங்கே R² இருக்குது, இங்கே ரூட் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டாங்க. இஃப் Q is doubled, R is doubled. ஓகேவா, இப்போ Q டபுள்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆருமே என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அப்போது அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் 2R² = 2 அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே Q வந்து டபுள் பண்ணியிருக்கோம், R டபுள் பண்ணி ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா, அப்போது இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, R is doubled if Q is reversed. என்ன சொல்கிறாங்கன்னா Q ரிவர்ஸில் இருந்தாலுமே வந்து என்ன தான், R தான் டபுள் ஆகுதுன்றாங்க. ஸோ Q டபுள் ஆனாலும் சரி, Q ரிவர்ஸ் ஆனாலும் சரி, R தான் வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகுதுன்றாங்க. அப்போ Pக்கும் -Qக்குமே ரிசல்டன்ட் என்ன, 2R தான். அதுக்கும் ஒரு ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்கா. இங்கே வந்து ஒரு இதில் R² இருக்குது, மீதி ரெண்டுத்துலேயும் 4R² இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது P² கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணும்போது P² கேன்சல் ஆகிடும். அப்போ 4Q², இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ 3Q² ஆகிடுச்சு. 4PQ cos ஆல்ஃபா, இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 6PQ cos ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் 3Qவை காமனாக எடுக்கலாம். ஓகே, 3Qவை காமனாக வெளில எடுத்தோம்னா Q + 2P cos ஆல்ஃபாவா. இப்போ 3Q இந்த சைடு போயிடுச்சுன்னா Q + 2P cos ஆல்ஃபா = 0. அப்போ 2P cos ஆல்ஃபா = -Q. cos ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன, -Q/2P. கரெக்டாக, இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம P² வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா, P வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது R² = P² + Q². இங்கே வந்து 2P கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து Q² + Q² இருக்குது, இங்கே +Q × -Qன்னு ஆகுது. அப்போ Q² - Q² ஆகிடும். P² + Q² - Q² ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ R² = P² மட்டும் இருக்கும். ஸோ P வேல்யூவும் R வேல்யூவும் சேம் தான் அப்படின்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து இதை ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணதுனால நமக்கு P² வேல்யூ கிடச்சிது. இப்போ Q² வேல்யூ கிடைக்கிறதுக்காக நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2Rம் இங்கே 2Rம் கேன்சல் ஆகிடும். இங்கே -Q × -Qன்னு இருக்குது. ஸோ அது +Q² ஆகிடும். அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த R² இந்த பக்கம் கொண்டு போனாங்கன்னா 3R² = 2Q² வரும். Q² வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ Q² = 3/2R² அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு ரேஷியோ என்ன, P² = R², Q² = R². என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஸ்கொயரில் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்.
பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு எல்லாத்தையும் ஸ்கொயரில் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதனால் நம்ம ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு போடுறோம். இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா? அதனால் அதுக்கு பி ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர். கியூ ஸ்கொயர் என்னது 3/2 ஆர் ஸ்கொயர். அப்புறம் ஆர் ஸ்கொயர் என்ன ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இஸ் டு 3/2 ஆர் ஸ்கொயர் இஸ் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இங்கே பை 2 இதில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை வந்து 2 டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ 2r ஸ்கொயர் இஸ் டு 3r ஸ்கொயர் இஸ் டு 2r ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்னு காமனாக இருக்கா? ஸோ அதை கேன்சல் பண்ணோன்னா 2:3:2 வரும். இது எதுக்கு? ஸ்கொயருக்கு. நமக்கு என்ன தேவை? ஸ்கொயர் இல்லாமல் P/Q/R தான் தேவை. அதுக்கு என்ன அப்படின்னா √2:√3:√2 அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதோட parallelogram law of forcesக்கான ப்ராப்ளம்ஸ் முடியுது.